இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையம் சிக்கலில் அமைந்துள்ள வேளாண் அறிவியலுடைய பணிகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த நிகழ்வில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நிதியுதவியுடன் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் கீழே தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளாண் அறிவியல் நிலையம். இது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள், அதாவது நம்ம விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்குமே, அது அவங்க கால்நடை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை மீன்வளம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பயிர்கள் வச்சுருக்க எல்லா விவசாய நண்பர்களுக்கும் தனது சேவையை செவனே வழங்கிட்டு வருது கடந்த 15 ஆண்டுகளாக. வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கிட்டு இருந்த இந்த வேளாண் அறிவியல் நிலையம் தற்பொழுது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா வேளாண் மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழே கடந்த ஒரு 2018 இயங்கிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள், உளவியல், பயிர் பாதுகாப்பு, தோட்டக்கலை, அதே மாதிரி கால்நடை, மீன்வளம், நம்ம மனையியல், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தொழில்நுட்ப வல்லுநர் அமைஞ்சிருக்காங்க. தனியாக ஒரு ஆய்வகம், அதே மாதிரி உங்களுக்கு அப்பப்போ செயல் விளக்கம் கொடுக்கறதுக்கு உள்ளே பண்ணையில் அனைத்து வசதிகள், மீன் வளர்ப்பு, கால்நடை, கோழி, வாத்து, காடை, தேனீ வளர்ப்பு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 30 வகையான செயல் விளக்க மாதிரிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. வேளாண் அறிவியல் நிலையம் எதற்குன்னா, நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமோ அல்லது வேளாண் பல்கலைக்கழகமோ மீன்வள பல்கலைக்கழகமோ ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியின் பயனாக வெற்றிகரமான தொழில்நுட்பம் அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. அதாவது வெற்றிகரமான தொழில்நுட்பம் என்னென்னா, விவசாயிகளுக்கு லாபம் இருக்கணும். அவங்க ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு 110 ரூபாயோ 120 ரூபாயோ கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்ம விவசாயிகளுக்கு இதில் வழங்கிட்டு வரோம். அப்போ அந்த லாபகரமான தொழில்நுட்பங்களை நம்ம செயல் விளக்கமாக நம்மளுடைய பண்ணையில் சிக்கல் அமைஞ்சிருக்கிற இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துடைய பண்ணையில் முதல்ல செஞ்சு காமிப்போம். அதற்கப்புறம் விவசாயிகளுக்கு அதில் பயிற்சிகள் கொடுக்கப்படும். அப்புறம் விவசாயிகளுடைய பண்ணையிலையும் அதற்கான முன்மாதிரி செயல் விளக்கங்கள் செய்யப்படும். இது காலங்காலமாக நம்ம இந்த இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி கழகம் 1974 வேளாண் அறிவியல் இந்தியாவில் அமைக்கப்பட்டது இதுதான் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குது, நிறைய தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் வந்துருச்சு. அப்படின்னோடனே அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை வட்டாரங்கள் இருக்குதோ அத்தனை வட்டாரங்கள்லேயும் இதற்கான மாதிரி பண்ணைகள், செயல் விளக்க பண்ணைகள்லாம் அமைச்சு விவசாயிகளுக்கு செயல் விளக்கங்கள் செய்யப்பட்டு வந்தது. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, முன்னோடி விவசாயிகள் ஒரு 4 பேர் 5 பேர் பண்ணைகளில் மட்டும் செஞ்சு அந்த காட்சிகளை நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதள வசதி வழியாக யூடியூப், இன்ஸ்டாகிராம், மற்ற ட்விட்டர் எல்லாத்துலேயும் அதை விவசாயிகளுக்கு பகிர்ந்து அதை பெரும்பகுதியான விவசாயிகளுக்கு அந்த வெற்றிகரமான தொழில்நுட்பங்களை சென்றடைய செய்ய வேண்டும்ன்றதான் இப்போ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நோக்கம். நம்ம மாவட்டத்துக்கு என்ன, அவங்க நிறைய தொழில்நுட்பங்கள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் அல்லது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்னிடங்கான தொழில்நுட்பங்களை அவங்க நிலைநிறுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை வச்சுருப்பாங்க. அதில் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு எது லாபகரமாக இருக்கும், அது அதில் சந்தை வாய்ப்பு வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமே ஆண்டிற்கு ஒரு முறை இதற்கு திட்டமிடலுக்கான ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அந்த திட்டமிடல் கூட்டத்தில் நம்ம பரிந்துரைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பங்களை அவங்ககிட்ட சொல்லி அனுமதி வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் அந்த தொழில்நுட்பங்களை நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுக்கு நம்ம செயல் விளக்கமாக செய்து காமிச்சு, அப்போ அதில் என்ன இடர்பாடுகள் இருக்குது, அதுலேயும் அந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமான தொழில்நுட்பமாக அந்த நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அது நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு சொற்ப நிதி, அதாவது அந்த பண்ணையாளர் விவசாயி எல்லா வசதிகளும் அவர் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கான ஒரு உள்ளீட்டு பொருட்கள் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு 5000 to 10,000 நிதி மட்டும்தான் இந்த வேளாண் ஆராய்ச்சி கழகம் கொடுக்கும். அந்த நிதியை வச்சு நம்ம ஒரு 2 இடங்கள்லையோ 3 இடங்கள்லையோ மாவட்டத்தில் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை செயல்விளக்கம் செய்து காமிச்சு அதற்கான ஒரு அறிக்கையை திரும்பி அவங்களுக்கு
நம்ம கொடுக்கறது தான் இது நம்மளுடைய செயல்பாடாக இருந்துட்டு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமான தொழில்நுட்பத்தை மட்டும்தான் செயல்விளக்கம் செய்து காமிக்கிறாங்க. அதில் உள்ள தகவல்களை வந்து நம்ம முன்னாடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டங்கள் நடத்தி சொல்லணும். ஒவ்வொரு வட்டாரங்கள்லையும் போய் அந்தந்த முன்னோடி விவசாயிகளுடைய பண்ணைகளில் வந்து விவசாயிகளுடைய கூட்டம் நடத்தணும், அல்லது வந்து வேளாண் அறிவு நிலையத்தில் பயிற்சிகள் நடத்தி வந்து அதன் வாயிலாக வந்து தகவல் வந்து பரிமாற்றம் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து இணையதளம் வாயிலாகவே நம்மளுடைய வெப்சைட், அதே மாதிரி வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தகவல் வந்து தமிழ் மொழியிலேயே உங்களுக்கு வந்து வழங்கப்படும். அதை வந்து பார்த்து பயனடையலாம். அதில் உள்ள ஐயப்பாடுகளை தெரியலாம். இது மட்டும் இல்லாமல், இந்த வெற்றிகரமான தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து பயிர் வச்சிருக்கும் பொழுது நம்ம கால சூழ்நிலை, அதாவது கிளைமேட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறோம், பருவகால சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதை வந்து எப்படி தீர்க்கிறது, அல்லது வந்து அதற்கு என்ன வந்து நம்ம உடனடியான நிவாரண முறைகள் என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம துறைகளோட, விவசாயத்துறை அல்லது ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய நம்ம தோட்டக்கலைத்துறை அல்லது மீன்வளத்துறை, அந்தந்த துறை கால்நடைத்துறை, அந்தந்த துறை அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றுறது நம்மளுடைய ஒரு முக்கியமான பணி. ஏன்னா வந்து அது வந்து நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வு, நம்ம பருவ காலத்தினால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது, அந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம உடனடியாக வந்து என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை மேற்கொண்டு நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், அதே மாதிரி வந்து மாநில அரசுகளுக்கும், மத்திய அரசுக்கும் வந்து நம்ம உடனடியாக அதை தெரிவிப்போம். அதற்கு வந்து அவங்க என்ன இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இதையும் வந்து நம்ம உடனே அந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய இது போக வந்து சிறப்பு கூட்டங்கள், அப்பப்போ வந்து பரிந்துரைக்கப்பட்ட கூட்டங்கள், நம்ம வந்து இந்திய அரசுலேருந்து என்ன சொல்கிறாங்க, இதை வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும், அதற்கு வந்து கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத, அந்த மாதிரி வந்து கருத்தரங்குகள், கூட்டங்கள் வந்து சிறப்பு கூட்டங்கள் வந்து ஆண்டுதோறும் வந்து ஒரு சீரான இடைவெளியில் நடத்தப்படும். அதே மாதிரி வந்து மாநில அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய பரிந்துரை, அவங்கெல்லாம் வந்து என்ன விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள், கூட்டங்கள் நடத்த சொல்கிறாங்களோ அந்த பரிந்துரையின் பேரில் வந்து அதெல்லாம் நடத்துறது நம்மளுடைய முக்கியமான பணிகளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வேளாண் அறிவியல் நிலையம் தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் கொடுத்துட்ருக்காங்க. இது போக வந்து நம்மளுடைய விவசாயம் சார்ந்த பயிலக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒரு செயல்விளக்க பயிற்சி, இல்லை அவங்க வந்து ஒரு பயிற்சியின் மூலமாக ஒரு 10 நாள் 15 நாள் வந்து இங்கே வந்து பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் மட்டும் விளக்கம் பெறணும். நான் வந்து மாடு வளர்ப்பில் மட்டும் எடுத்துக்கணும், அல்லது வந்து காளான் வளர்ப்பில் மட்டும் எடுத்துக்கணும், பயிர் பாதுகாப்பில் எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக இந்த மையம் வந்து வழங்கிட்டு வருது. இது வந்து விவசாயம் இந்த மாவட்டத்தில் முன்னேறணும், இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து அவங்களுடைய பொருளாதார லாபத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து மையமாக வச்சு தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளுடைய லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு மையமாக வந்து செயல்பட்டு வருது. ஆனால் வந்து நம்ம மற்ற துறைகளோடு இணைந்து அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு, அதாவது விவசாயிகள் வந்து நான் வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு தனியாக போகணும், மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு தனியாக போகணும், வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு தனியாக போகணும், அல்லது கல்லூரிக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த அனைத்து வல்லுநர்களையும் ஒரே இடத்துல ஒரு விவசாயி சந்திக்கணும். ஏன்னா அவர் வந்து விவசாயினா வந்து மாடு வளர்க்கக்கூடிய விவசாயி தனியாக, அல்லது பயிர் வளர்க்கக்கூடிய விவசாயி தனியாக, மீன் வளர்க்கக்கூடிய விவசாயி தனியாக நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. இவங்க எல்லாமே விவசாயன்றவர் இது எல்லாத்தையும் ஒரே பண்ணையில் வச்சுருப்பார். அப்போ அவருக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் ஒரே இடத்துல கிடைக்கணுன்ற நோக்கத்தோடு நமக்கு வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சிக்கலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தொடர்ச்சியாக இந்த சேவைகள் வழங்கப்பட்டு வருது. இது போக வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை, இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தேவையானது அவங்களுடைய இடத்துலையே வந்து பண்ணுறதுனாலும் சரி, அல்லது வந்து நம்ம மையத்தில் வந்து ஆய்வகத்தில் பண்ணிக்கிறதுனாலும் சரி, அந்த சேவைகளும் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருது. இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம். அது போக அவங்களுக்கு வந்து பிரத்யேகமாக என்ன உதவி தேவை, இது எங்கே கிடைக்கும் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா, அல்லது ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி விளக்கம் கேட்டாலோ அதற்கான இதை வந்து அவங்க நேரடியாக கேட்டாலும் சரி, அல்லது வந்து இணைய வழியாக கேட்டாலும் சரி, அதுக்கான பதில்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் எல்லாமே வழங்கப்படும். அவங்க விருப்பப்படக்கூடிய கூட்டங்கள்லையும் நாங்கள் இந்த சம்மந்தமாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பு சம்மந்தமாக வந்து நம்ம வந்து தொழில்நுட்ப விளக்க கூட்டம் வச்சுருக்கோம். அதில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் பேசணும்னு சரி, இல்லை வந்து செயல் விளக்கம் செய்து காமிக்கணும்னாலும் சரி, அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒரு சிறப்பு கண்காட்சி ஏற்பாடு பண்ணுறதுனாலும் சரி, அதற்கெல்லாம் வந்து இந்த வேளாண் அறிவியம் எப்போதுமே விவசாயிகளோட துணை நிற்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புத்தொழிலாக்கம், நம்ம இந்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளை வந்து அடுத்த ஒரு நிலைக்கு, அதாவது தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதற்கு தேவையான ஒரு உறுதுணையாகவும் அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குறதும்
இப்போ வந்து வேளாண் அறிவியல் நிலையம் பார்த்திங்கன்னா விவசாயியோட இணைந்து பணியாற்றிட்டு வருது. அதனால் இந்த சேவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அருகாமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து பட்டு பயன்பெறலாம். அல்லது வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னால் வந்து பார்க்க முடியாது சார்னா நம்ம வந்து செய்தித்தாள் வழியாக கொடுக்குறோம், வானொலி, தொலைக்காட்சி, அது போக வந்து இணையதள வழியாக வந்து நீங்கள் இந்த தொழில்நுட்ப ஆலோசனை எல்லாம் அந்த பிரத்யேகமாக எந்தெந்த தொழில்நுட்ப வல்லுநரை நீங்கள் அணுகணுமோ, பயிர் பாதுகாப்பா அல்லது வந்து மனையிலா, கால்நடையா, தோட்டக்கலையா, அல்லது வந்து கால்நடை பராமரிப்பா அப்படின்றது உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் இவங்கெல்லாம் கேட்டு தொடர்ச்சியாக வந்து பயனடையலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.